என்னுடைய பெயர் வந்து குமார். நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கேன். எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னுடைய லைஃப் வந்து வீல் சேரில் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். 2008 டிசம்பர் 5 வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் முடங்கி கிடந்தேன். அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னா என்ன அப்படின்றதே எனக்கு தெரியாது. அப்போதைக்கு வந்து இன்றைக்கி இருக்க ஒரு சோஷியல் மீடியாவில் வர்ற ஒரு அவேர்னஸ் வந்து அன்னைக்கு நான் அடிபட்ட சூழ்நிலை. ஸோ அந்த அவேர்னஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3 வருஷம் எனக்கு வீட்டுக்குள்ளேயே என்னுடைய லைஃப் முடங்கி கிடந்து, அதுக்கப்புறம் வந்து என் நண்பர் ஒருத்தர் மூலியமாக, அப்புறம் இன்னொரு சார் ஒருத்தங்க மூலியமாகவும், ஒரு டாக்டர் மூலியமாக எனக்கு இங்கே தென்காசியில் இருக்க அமர்சவ சங்கம் வந்து எனக்கு தெரிய வந்தது. வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் லெட்ரு அமர்சவ சங்கத்துக்கு அனுப்பினேன். அவங்க லெட்ரு பார்த்துட்டு என்னை நேரடியாக வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் சார் வந்து என்னை வீட்டில் பார்த்தாங்க. வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நான் எப்படி இருக்கேன், என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதத்துல வந்து என்னை இங்கே அதிக மறுவாழ்வு பயிற்சி அளிக்கிறதுக்காக எனக்கு கொடுக்குறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நிறையா வந்து என்னோடய டெய்லி லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு. ஸோ அதுக்கான பயிற்சியும் ரொம்ப அருமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் அமர்சவ சங்கத்துக்கு நான் உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்தது. என்னென்னா, நம்ம தனியாக வர்றோம். என்னை கூப்பிட்டு வந்து இங்கே உள்ளே விடும்போது அம்மா அப்பாலாம் கூட வந்தாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ எப்படி நம்மளால் தனியாக வந்து லைஃப்பை ரொட்டேட் பண்ண முடியும், நமக்கு கண்டிப்பாக 2 பேர் உதவிக்கு தேவைப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தோடையே இருந்துகிட்டு இருந்த அந்த இதெல்லாம் நெகட்டிவான ஒரு தாட்லாம் வந்து ஸோ அமர்சவ சங்கம் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்படா இங்கே இருக்க போகிறோம், எப்படா நம்ம லைஃப் ரன் பண்ண போகிறோம், தனியாக எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியுன்ற அந்த எண்ணம் இருந்தது. ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படியே போக 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 நம்ம அமர்சவ சங்கத்தை விட்டு வெளில போகிறதுக்கே மனசே இல்லை. அந்தளவுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ டெய்லி வந்து எந்திரிச்சு நம்ம டெய்லி நம்ம லைஃப்பை வந்து ஆக்டிவிட்டாக வச்சுக்கிறது. அதுபோக வந்து இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொபைல் சர்வீஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது டிடிபி ஒர்க்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு தொழில் ரீதியாகவும் நம்ம இங்கே ரீஹாப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்து நம்மளுடைய வருமானத்தையும் இது பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே அந்த பயிற்சியெலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இங்கே இருக்கும்போது எனக்கு மொபைல் சர்வீஸும் ப்ளஸ் கம்ப்யூட்டரு டிடிபி ஒர்க்கு இந்த மாதிரிலாம் வந்து நான் அதெல்லாம் கற்றுட்டு போயிருந்தேன். அது போக வந்து நான் இங்கே இருக்கும்போதே வந்து கரஸ்ட்டில் வந்து பிகாம் டிகிரி போட்டு அதையும் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா நான் அடிபடுறதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கிரிக்கெட் விளாட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ஒரு மாவட்ட அளவில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கிரிக்கெட் டீம் உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஸோ அழகப்பா பேரா ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் டீம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டீமுக்கு ஒரு கேப்டனாகவும் நான் இப்போ செயல்பட்டுருக்கேன். அது போக வந்து தமிழ்நாடு டீம் வந்து ஒரு டீம் செயல்பட்டு இருந்தாங்க. எனக்கு தமிழ்நாடு டீமில் போயிட்டு நிறையா ஸ்டேட்டில் போய் மற்ற ஸ்டேட் பிளேயரோடய சேர்ந்து விளாடணும் அப்படின்ற ஆசை நிறையாவே இருந்தது. அதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு தொடர்ந்து வந்து கடுமையான பயிற்சியும் ஸோ உழைப்பும் கொடுத்து தமிழ்நாடு டீமுக்கு வந்து செலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த செலெக்ஷன்லேயும் போய் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த செலெக்ஷன்லேயும் நான் தேர்வாகி தமிழ்நாடு டீமுக்காக வந்து நான் வீல் சேர் கிரிக்கெட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டு பிளேயராக விளாண்டுட்ருக்கேன். ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. நிறையா ஸ்டேட் போயிட்டு வந்துட்டேன். மத்திய பிரதேஷ் போயிருக்கேன். அதுபோக டெல்லிக்கு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து டெல்லியில் வந்து ஐபிஎல் மாதிரி ஸோ அதே கான்செப்டில் நம்ம வீல் சேர் டோர்னமெண்ட் நடந்தது. ஸோ அதுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். குஜராத் போயிருக்கோம். இந்த மாதிரி நிறையா டோர்னமெண்ட் வந்து அதர் ஸ்டேட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு டீமுக்காக நான் அது விளாண்டுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அதுபோக ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவில் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் அழகப்பா யூனிவர்சிட்டி பேரா ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு ஒரு டீம் வச்சு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தில் இருந்தும் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஸோ உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கும் வந்து கிரிக்கெட் மீதான அந்த ஆர்வத்தை கொடுத்து ஸோ இப்போ ஒரு டீம் நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் இந்த டீம்லேருந்து அடுத்து தமிழ்நாடு டீமுக்கு உள்ளே வர்றதுக்கான பயிற்சிகள் ஸோ அதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து இன்னும் நிறையா வீரர்கள் வந்து ஆர்வம் இருக்குது. ஆனால் வெளில வர்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம லைஃப் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ எல்லாருக்கும் சொல்கிற ஒரு மொதல் விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் அடிபட்டு வீட்டிலே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு மறுவாழ்வு பயிற்சி மையம் ஸோ அது பார்த்து நீங்கள் அந்த மறுவாழ்வு பயிற்சி மையத்துக்கு போங்க. அங்கே போயிட்டீங்கன்னாவே உங்களுடைய நெகட்டிவான தாட் எல்லாமே மாறி பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நிறையா உருவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். அது ஆனதுக்கப்புறம் பேரா ஒலிம்பிக் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ ஸ்விம்மிங்லேயும் போயிட்டு லாஸ்ட் இயர் வந்து கலந்துக்கிட்டேன்.
அது போக இப்போ ஜாட்புட்டு ஜாவ்லிங் ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் கேம்லையும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்பப்போ அதுலேயும் கலந்துட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து போன வீக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஸ்டேட் லெவலில் வீல் சேர் டேபிள் டென்னிஸ் வந்து போட்டி நடந்தது. அதில் வந்து 8 டீம் கலந்துக்கிட்டாங்க. அந்த 8 டீமில் நாங்களும் ஒரு டீமு. ஸோ அந்த 8 டீமில் நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து 4th பிளேஸ் வந்திருந்தோம் டேபிள் டென்னிஸில். ஸோ அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். இது போக வந்து எனக்கு நம்ம வீல் சேரில் இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் லைஃப் வந்து அவங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரியாமலே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. அவங்களுக்குலாம் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் சொல்லி என்னை வெளில கொண்டு வரதுக்கு யாரும் இல்லை. நான் அமர்சோசங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த பாசிட்டிவான எண்ணங்கள் இண்டிவிஜுவலாக லைஃப் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எனக்கு இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு மறுவாழ்வு பயிற்சி மையத்துக்கு போங்க. அது போக வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இண்டிவிஜுவலாகவும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அது போக எங்கள் டீம் வந்து நிறைய பேர் இருக்கோம். அவங்க எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். அந்த ட்ராவல்லாம் வந்து ஒரு வீடியோ பதிவாக எடுத்து என்னோடய யூடியூப் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காக அதை நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நம்மளை மாதிரி வீல் சேரில் உள்ளவங்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நீங்களும் உங்களுக்கு அந்த ஆசை வரணும். ஸோ என்னடா இவங்கலாம் வந்து வீல் சேரில் தான் இருக்காங்க, இவ்வளோ ஊருக்கு போய் சுற்றுறாங்களே, ஏன் நம்மளால் முடியாது அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணம் உங்களுக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எவ்வளோ சிரமப்பட்டு நிறைய கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்து நான் வீடியோ பதிவு எடுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா வீல் சேர் ரைடர் என்னுடைய சேனல் நேம் வந்து கண்டிப்பாக அந்த சேனலில் பாருங்கள். பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டான ஒரு லைஃப் உங்களுக்கும் மாறும், கண்டிப்பாக கிடைக்கும். என்னோடய லைஃப் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த என்னோடய லைஃப் இன்றைக்கி வந்து நான் இந்தியா ஃபுல்லாக தனியாக இண்டிவிஜுவலாக வந்து என்னால் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்துருக்கிறது வந்து வந்ததுக்கு முதல் காரணம் வந்து அமர்சோசங்கம் அது தலைவர் சார் அவர்களுக்கும் செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் இங்கே இருந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ வீல் சேர் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு தமிழ்நாடு டீம் வந்து ஒரு எல்லா ஸ்டேட்லையும் விளையாண்டுருக்கோம். அந்த தமிழ்நாடு டீமுக்கு வந்து எங்களுக்கு பேக் போனாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போகிற திரு கஜேந்திரன் சார் அவர்கள் கோயம்புத்தூரில் சகாய் மறுவாழ்வு பயிற்சி மையம் அங்கே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீப் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். அது போக என்னோட சேர்ந்து பயணிக்கிற என்னுடைய டீம் பிளேயர்ஸ் அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய பயணம் வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் லைஃப் மாற்றிக்கிங்க. நெகட்டிவான தாட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களாலையும் லைஃப்பில் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிட்டு சீக்கிரமே நீங்கள் எல்லாருமே வந்து இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும். அது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.